ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிக்கு கூட ரவுடி பேபி எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோன்னா, ஜிமின் கூப்பிட்டுருக்க. ஜிமின் நான் உனக்கு கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து செம்மையாக ஷாக்காக இருப்பாங்க. அதில் போன எபிசோட் முடிச்சிருந்தா. சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். அப்போது அவன் உனக்கு கிஸ் பண்ணிட்டானா? எப்போ, எங்கே, எப்படி? டேய், கிஸ் எல்லாம் பண்ணலடா. என்னடா ஜிமின் குழப்புற? எனக்கு ஒன்றுமே புரியல. கிட்ட வாயன், அது நேற்று கனவுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல. ஓ, கதை அப்படி போகுதா? அப்போ உனக்கு அவர் மேலே பிரேமமோ? அப்படின்னா பிரேமம்னா காதலான்னு கேட்டேன். சீச்சி, எனக்கா அவன் மேலையா? வாய்ப்பே கிடையாது. உன் அரகுற மலையாளத்தை உங்ககிட்டே வச்சுக்கோ. இன்னொரு டைம் இது மாதிரிலாம் பேசினேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிவிடுவேன். சரி கூல்டா, கோவப்படாத, சும்மா கலாச்சேன். சரி டைம் ஆகுது, வாசிக்கிட்டும் போகலாம். அப்படியே இந்த பக்கம் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஜேகே, டே மச்சான், டே ஏன்டா கத்தி என்னை பயன்படுத்துற? என்னடா உன் ஆள் போயிட்டானா? போயிட்டான்டா. மிஸ் பண்ணிட்டனே. என்னத்தை மிஸ் பண்ண? ஒன்றும் இல்லைடா, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, நம்ம சாப்பிட போகலாம். நான் சொல்லவே இல்லையே. இல்லைடா, உனக்கு பசிக்குது, வா போகலாம். என்னமோ தெரிலடா, ஒரு மாதிரி தான் இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜேகே வாங்கிறது கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் தான் காட்டுறாங்க. அண்டர் கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜேகே கிட்டே போயிட்டு, டே இன்றைக்கி வேலை பார்க்க போகலையா? போகலடா, வேலை இருக்குது. அப்போ சரிடா, ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு நீ அக்கறையாக கேட்குற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அப்போ சரி, நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வெளியே, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்ப. டே என்ன வேலை சொல்லிட்டு போ, சொல்கிறேன்டா. ஜேகே செட்டெல்லாம் சிரிச்சுக்கிட்டே, அவனை மாட்டாமையாக போக போகிறேன். அப்படியே இந்த பக்கம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ஜிமினியும் வீயும் தான் காட்டுறாங்க. வீ தூரத்துலேருந்தே பார்த்துட்டு, இன்றைக்கி ஆள் ஒன்று பார்க்க வரல போல. டே வாய மூடா, ஒன்றும் என் ஆள் கிடையாது. ஜிமின் சட்டெல்லாம் சிரிச்சிட்டு, ஆனால் அங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வீயும் பார்க்குறாரு. அங்கே நிற்கிறது சுகா ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே டீசெண்டாக பண்ணிக்கிட்டே ரொம்ப பணிவா அப்படியே வீயை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குற அப்படி மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கான். நீ வேணா நான் ட்ரை பண்ணி பாரு. டே நீ வாய மூடு, உனக்கே தெரியும்ல, ஆல்ரெடி ஏமாந்துருக்கேன், திரும்பவும் ஏமாற விரும்பலை. டேய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் வேணா அவனை மிரட்டி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். டே வேணாம், அவர் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அமைதியாக போயிடுவோம். ஜிமின் வீயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சுகா சிரிச்சுட்டே நின்றுருக்க. பின்னாடி ஒரு வாய்ஸ், இதுதான் முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா செம்ம ஷக்கான திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ஜேகே. சுகா சிரிச்சுக்கிட்டே, அது சரி நீ பம்முனது போதும், நான் யார்கிட்ட போய் பேசிட்டு வரேன், அப்புறம் உட்காந்து சாவகாசமாக பேசுவோம். ஜேகே அப்படி ஜிமின் பின்னாடியே போயிட்டு பேபி அப்படின்னு கூப்பிட்டேன். ஜிமின் திரும்பிட்டு, என்னை பேபின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். சரி ஓகே ஜிமின், நீ என்னை மிஸ் பண்ணியா? நான் ஏன்டா ஒன்றை மிஸ் பண்ணணும்? யார் நீ எனக்கு? நான் எதுக்கு மிஸ் பண்ணணும்? ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜிமின் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. அவருக்கு அடுத்து என்ன பேசுறது கூட தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன். நீ இல்லை சொன்னால் மட்டும் நான் உன்னை லவ் பண்ணுறோன்னு நினச்சா, அது கனவுல கூட நடக்காது, வா வீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து ஓடிடுறாரு. ஜேகே சிரிச்சுக்கிட்டே திரும்ப சுகா அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்க, ஜேகே சுகா நில்லு அப்படின்னு சொல்ல, ஐயோ மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. பேசலாமா? அது நெக்ஸ்ட் சீனே ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே இப்போயாச்சும் உண்மையை சொல்கிறியா? சுகா கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு, எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. ஏன் ஆலையா? உன் ஆள் எனக்கு தம்பி மாதிரிடா, அவனோட ஃப்ரெண்டு. ஆமாண்டா மச்சான், ஃபஸ்ட் டைம் உன் ஆளை பார்க்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ, அது மாதிரி எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுடா. அவனோட இன்னசென்ஸ், அவனை ஒருத்தன் ஏமாத்திருக்கான், ஆனால் அப்போவும் அவன் மேலே கோவப்படலடா. அவன் கண்ணில் எனக்கு வலி தெரிஞ்சுது. அவனுக்கு மருந்தாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவனை காயப்படுத்தாமல் நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. ஆனால் அவன் ஆல்ரெடி ப்ரோக்கன், இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. நீ எப்படியோ லவ்வுக்காக அதிகமாக ரிஸ்க் இருப்பியோ, அதே மாதிரி நானும் என் லவ்வுக்காக ரிஸ்க் இருப்பேன்டா. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நாள் என்ன பிடிக்கும். உன்னோட அப்ரோச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஆனால் என்னோடய அப்ரோச் அப்படி கிடையாதுடா. அவன் காயப்பட்டிருக்கான், அவனை எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் வெயிட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எப்பயும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன்டா, ஆல் த பெஸ்ட். அப்படியே ஹக் பண்ண ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் குறிய பார்த்து சுட வர, இது சுகா பார்த்துறது. டே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பெஞ்ச் கடையிலே உட்காந்துக்கிறாங்க. ஆல்ரெடி சுகாவும் ஜேகேவும் கன் வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்கள பாயிண்ட் பண்ணி சுட்டுக்கிட்டே, இவங்க யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக பீட்டோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அவனோட ட்ரக்ஸை நம்ம எடுத்துட்டோம்ல, அசால் தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல போலீஸ் வர சவுண்ட் கேட்குது. அந்த இடமே ஒரு கலவரமாக ஆகிடுது.
கூட்டத்தோட கூட்டமாக ஜேகேவும் சுகாவும் அவங்களுடைய அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் பீட்டோட ஆளுங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனால் அவனுங்க அப்படியே சும்மா இல்லை, போலீஸே போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறானுங்க. இப்படி கொஞ்ச நேரத்துலேயே அந்த சிட்டிக்குள்ளே பெரிய கலவரமே ஆகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஜேகேயும் சுகாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அண்டர் கிரவுண்டுக்கு வந்து சேர அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு, ஜேகே சுகா உங்கள் 2 பேருக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போக, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிம் வந்துட்டு வெளியே மோசமான நிலமை போயிட்டுருக்கு, அதெல்லாம் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேண்ணே அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு நம்ம ஜேகே சுகாவோட ரூம் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. ஏன்னடா இதுக்கப்புறம் போக மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க, ஜேகே வந்து கண்டிப்பாக போவேண்டா, அவனை பார்க்காமலாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போகவே மாட்டியா? கண்டிப்பாக போவேண்டா, அவனை பார்க்காம என்னாலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம 2 பேரும் எப்படி போகிறோம், அந்த அண்டர் கிரவுண்ட் விட்டு போகவே முடியாது, நம்ம ஆளுங்க சுற்றி இருக்காங்க, நம்ம போனோன்னா அண்ணன்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சுகா வந்து மார்னிங் டைமில் நம்மளால் கண்டிப்பாக வெளியே போக முடியாது, ஜேகே வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு, டேய் நம்மளால் மார்னிங் டைமில் மட்டும் இல்லை நைட் டைம்லேயும் போக முடியாது, அது எனக்கும் தெரியும்டா, இப்போ நம்ம இப்படி தான் போகிறோம், நைட் டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஏர் வெண்ட் வழியாக தப்பிச்சு வெளியே போகிறோம், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது, அதே மாதிரி போய் அவங்கள மீட் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து ஏர் வெண்ட் வழியாக வந்து நம்ம ரூமில் படுத்துக்க போகிறோம். எப்படி பிளான்? நல்ல பிளான் தான்டா, ஆனால் அவங்கள எப்படி மீட் பண்ணுறது, அவங்க வீட்டில் இருப்பாங்களே, வீட்டில் தான் போய் மீட் பண்ண போகிறோம். டேய் பிரச்சனை பெருசாகிடும், எனக்கு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உன் ஆள் யாருன்னு தெரியும்ல, இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் மேனோடைய ஒரே பையன், போய் மாட்டின செக்யூரிட்டியே போட்டு தள்ளிடுவாங்க உன்னை. டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம இன்றைக்கி போகிறோம், அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், நம்ம நாளைக்கு நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேடா உன்னை நம்பி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஓகே சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. 2 பேரும் விருப்பமே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. கிம் வந்துட்டு, உங்கள் 2 பேருக்கு என்ன ஆச்சு, 2 பேரும் ஒர்க்லேயே கவனம் இல்லையே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் உடம்பு முடியலையா, ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லைண்ணே பரவாயில்ல நாங்கள் வேலை செய்கிறோம், 2 பேரையும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு வராங்க. இப்போ என்னடா பண்ணுறது, வேலையும் இல்லை, அவங்கள நினைக்காம இருக்க முடியல, பார்க்கணும் போலே இருக்கே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் காலேஜுக்கு நடந்து வந்துட்டுருக்க நம்ம ஜிமினியும் வியும் தான் காட்டுறாங்க. என்னடா ஜிமின், நேற்றும் அவனை பற்றி ஏதாவது கனவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இது இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும் போல். டேய் நான் செம்ம கானில் இருக்கேன், கடுப்பேத்தாத. சரி கூல்ரா, சும்மா ஓட்டினேன். சரி மச்சி, இந்நேரம் ஆள் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், உனக்காக என்ன கொண்டு வந்துருப்பான்னு வேறு தெரில, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குடா. டேய் அமைதியாக வாடா, என்னை கடுப்பேத்தாத. வீ வந்து ஜிமின் என்னடா, நான் உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டா. என்ன? டேய் அவங்க இன்றைக்கி வரலடா. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. எஸ் சுகாவும் ஜெய்கியும் வரல, அதை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஃபீலிங்காக இருக்கா என்ன? என்ன ஃபீலிங்கா? நான் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் நடந்துகிட்டே இருக்க. அப்போது சரிடா சந்தோஷமாக இருக்கல்ல? சிரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சிரிக்கிறாரு. ஆனால் ஜிமின் அப்போவோ திரும்பி ஒரு வேளை அன்றைக்கி மாதிரி வந்துடுவானோ அப்படின்னு நினச்சாரா நான் தெரியல, திரும்பி பார்த்துட்டு வராரு. அவன் வரலடா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்ல, அவனை பார்க்கல, நான் சும்மா ரோட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீயும் சொல்கிறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்க. ஆப்போசிட்டில் ஜெய போகிறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஜெய வேகமாக ஓட, இவன் ஏன்டா ஓடுறான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தோத்திட்டே போய் ஜெயப்பா பிடிச்சிட்றாங்க. வீ வந்துட்டு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண அவனை பிடிக்கல, அவன் எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடனான், அதை தெரிஞ்சுக்க தான் பிடிச்சேன். எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடனேன், ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே இருக்க. ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும் பயந்து ஜெயப் அங்கேருந்து ஓடி இருப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் ஜெயப்போ வந்து சுகா பிடிச்சிருப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பர்சனோட ஃபீலிங்லாம் உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா, உனக்கு அந்த பர்சனை பிடிக்கலனா அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு அஃபிஷியலாக பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, 2 பேருக்கிட்டுமே பொய்யா நடிச்சிருக்க. சாரி ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் கேட்க, உனக்கு பேச்சு புரியுதா, நீ அந்த பர்சனை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் எனக்கு தெரியுதுடா அவனோட வலி, ஆனால் கூடவே இருந்தால் உனக்கு தெரியலையா அந்த வலி. சாரி ப்ரோ, இதுக்கப்புறம் இது தப்பு நடக்காது. சுகர் செம்ம கோவமாக கையை ஃபூங்கி கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு அவரோட சட்டையை பிடிச்சி, இங்கே பாரு, இன்னொரு முறை அவன் ஃபீலிங்கில் விளையாடினாலோ அவன்கிட்ட நெருங்கினாலோ நான் உன் உயிரை உங்ககிட்ட இருந்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அங்கேருந்து அனுப்பியிருப்பாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஜெயப் சொல்லிட்டு இதனால தான் நான் பயந்து தப்பிச்சு ஓடி வந்ததாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவன் மேலே எடுத்து ஜிமின் கையெடுத்தாரு. வீ இங்கே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காரு.
அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பிளான் போட்டபடியே அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. டேய் மச்சான், நீ போய் உன் ஆளை பார்த்துட்டு வா, நான் போய் என் ஆளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சுகாவும் பிரித்து ஒவ்வொரு வழியாக போகிறாங்க. நம்ம ஜேகே ஜிமினோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. பாடி கார்டு கண்ணில் தான் மண்ணை தூவிட்டு அப்படியே ஒவ்வொரு ரூமாக ஜிமினை தேடிக்கிட்டே இருக்க. அப்படியே ஒரு கை வந்து ஜேகேவை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே இழுக்குது. ஜேகே அப்படியே அடிக்கலான்ற மாதிரி கையை வாங்க. அங்கே நிற்கிறது ஜிமின் வேகமாக அந்த ரூமோட டோரை லாக் பண்ணுறாரு. ஜேகே வந்து ஜிமின் நான் ஒரு வழியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே ஜிமின் ஜேகேயோட வாயை பொத்திறாரு. இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மெல்லமா. ஜேகே மெல்லமா ஜிமினோட கை எடுத்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சுகாவை தான் காட்டுறாங்க. சுகா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் தான் வி தங்கியிருக்காரு. வியோட பேரண்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. வி இங்கே வந்து படிச்சுட்ருக்காரு. வி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டுருக்கான். இவனுக்கெல்லாம் தண்டத்துக்கு இதுக்கு சம்பளம் தராங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறாரு. வியோட ரூம் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவர் அங்கேருந்து தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் செக்யூரிட்டி நல்லா வாய்ப்பு வந்து தூங்கிட்டுருக்காரு. சுகா கரெக்டாக வியோட ரூமையும் கண்டுபிடிச்சி வந்து நாக் பண்ணேன். வியும் தூக்கத்துலேயே இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது சுகா. வி செம்மையாக ஷாக் ஆகிட்டு சுகாவோட கையை பிடிச்சி உள்ளே எடுத்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க நேரத்தில் செக்யூரிட்டி பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண் படப்படன்னு பேசிகிட்டே இருக்க. சுகா வந்து ஐ மிஸ் யூ. அதை கேட்ட உடனே வி ஸ்டன்னாக்கி அப்படியே நின்றுறாரு. எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. உங்களோட இன்னசென்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். உங்கள் மனசை ஒருத்தன் காயப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு புரியுது என்ன மாதிரி ஒரு ரவுடியை நம்புறது கஷ்டம்தான் அப்படி சொல்லிட்டு சுகா பேசிக்கிட்டே இருக்கா. வீ கிட்ட வந்து சுகாவோட லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணிடுறாரு. சுகா செம்மையாக ஷாக் ஆகிடுறாரு. இந்த ஒரு ஷாக்குற மூமெண்ட்டோடைய இந்த எபிசோட் இங்கே முடிக்கிறேன். எபிசோட் எப்படி நிச்சயமாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.